பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனை துதிக்கிறேன். கடந்த மாதம் ரொம்பவும் மரண பிடியில் நான் நைட்டு 9:30 மணி இருக்கும். அப்போ என்னுடைய நெஞ்சு வலது பக்கம் ரொம்ப வலி எடுத்து, அப்போ எனக்கு ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க பக்கத்தில். நான் இப்படி அவங்கள லைட்டாக கூப்பிட்டு பார்க்குறேன். அவங்களுக்கு அது நான் தட்டுறது கூட தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் நெஞ்சு வலி அதிகமாக பேச முடியாத நிலைமையில் ஆகி கையெல்லாம் செயலிழந்து இப்படி இருக்கேன். அடுத்தது என்னென்னு கேட்டேன். அப்படியே கீழே எனக்கு ஒன்று சுயநினைவே இல்லாமல் ஆயிட்டு. நான் படுத்துட்டேன் கீழே. என்னை தூக்கி அப்படியே கடத்திட்டு எல்லோரும் ஒரே அழுக. அப்போ பாஸ்டர் கிடச்சாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யாது, மரணக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, மந்திரவாத்தினால் மரணக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாங்க. ஆனால் நான் 11:30 12 மணி ஆன பிறகு எனக்கு நல்ல ஒரு இதே இல்லை. வலினால் உருளை தான் செய்கிறேன். வலி பேச முடியாது, ரொம்ப வலி, உயிர் போகிற அளவுக்கு வலி. நல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் மறுபடியும் இவங்க ஜெப எண்ணெய்லாம் போட்டு தடவிட்டே இருக்காங்க. ஒன்றும் ஆகாது ரூபி, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் அம்மா அம்மான்னு கத்திகிட்டே இருக்காங்க. மணி ஆகுது. எந்த ஹாஸ்பிட்டலும் அந்த நேரம் இருக்காது. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கே நான் வரமாட்டேன், எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்கன்னு. அப்புறம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 12:30 மணி இருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் ரிலீஃப் அப்படி கிடச்சிது. ஆனால் சரியான விடுதலை இல்லை எனக்கு. மறுபடியும் விடிய காலம் தூக்கமே கிடையாது. நைட்டெல்லாம் ரொம்ப வலியில் திரும்பவும் இது பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ காலையில் 5 மணிக்கு பாஸ்டர் அடிக்க சொன்னாங்க. அடித்த நேரமும் அவங்க இப்பொழுதே சொஸ்தம்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நிமிஷமே அப்படிப்பட்ட நெஞ்சு வலி. ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்று ஐசிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. பெரிய செலவை ஏற்படுத்தியிருக்கோம் பிசாசு எனக்கு. ஆனாலும் என் தேவன் பாஸ்டர் மூலியமாக ஒரு நல்ல விடுதலையை உடனே தந்தாங்க. இதுவரை அந்த நெஞ்சு வலி எனக்கு வரலை. கடந்த மாதம் அந்த மாதிரி ஜெபிச்சாங்க. அப்போ பொருத்தனையை செலுத்த சொன்னாங்க. பொருத்தனை செலுத்துவதற்கு பெரிய இது. ஆனால் ஆண்டவரே என்ன செய்வேன்னு சொல்லி அழுதேன். ஏசப்பாட்டை தான் அழுதேன். எங்களுக்கு அது எங்கே போய் நாங்கள் கிடைக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேதனையாக அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அறியாத ஆண்டவர் யார் மூலியமாவது அது உதவி செய்வார் இல்லையா, அதன் போல் எங்களுக்கு கொண்டு ஆண்டவர் அதை தந்தார். அதையும் செலுத்தினேன். திரும்பவும் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. என் கணவருக்கு மரணக்கட்டுன்னு. அப்போ பாஸ்டர் தலையில் கை வச்சு சொன்னாங்க, 3 நாளைக்குள்ளால் அதை செலுத்தலைன்னா 24 மணிக்கூர் டைமும் தந்தாங்க. 24 மணிக்கூர் உங்கள் கணவரை பார்க்க முடியாதுன்னு. நாங்கள் வீட்டில் எல்லாருமே அழுதோம். ஒரு செத்த வீடை போல் நாங்கள் எல்லாருமே. அவங்க எல்லாம் ஒப்பாரி வச்சோம். ஒரு மரண வீட்டில் என்ன அழுகையோ அதே அழுகை தான். நாங்கள் எல்லாருமே சாப்பிட மாட்டோம், தண்ணி எதுவுமே குடிக்காமல். என் புருஷன் வேணாண்டவரை, எனக்கு நீங்கள் தந்த வாழ்க்கை நான் போய் தேடலை எடுக்கலை. எனக்கு எல்லாரோடையும் சேர்த்து எனக்கு தந்த எனக்கு திருமண வாழ்க்கையில் எங்கள் 4 பேரையும் நீங்கள் வாழ வச்சா வைக்கணும். இல்லைன்னா எங்கள் 4 பேரையுமே உயிரோடு எடுத்துருங்க ஏசப்பா. எங்களுக்கு அப்படி தனிமையாக நாங்கள் ஒரு ஆளை பிரிஞ்சு ஒரு ஆள் நாங்கள் வாழ முடியாது. பிள்ளைங்க சொல்கிறாங்க, அப்பா இல்லாத வாழ்க்கை என்னம்மா நமக்கு, நம்ம பிச்சை எடுத்தாவது அந்த பொருத்தனையை செலுத்துவோம்மா நம்ம அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க கேட்குற ஆள்கிட்டெல்லாம் கேட்டு நாங்கள் ஆனாலும் பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் கிடைக்கணும். அவங்க சொல்லுவாங்க, ஓடுங்க, கண்டிப்பாக சிஸ்டர் நடக்கும், ஆண்டவர் உங்களை வாய்க்க பண்ணுவார்னு. அழுவேன், சும்மாவே அழுவேன். எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. நல்லா அழுவேன் இருந்து. நான் எனக்கு வாழ்க்கையில் என் கணவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும், எங்களுக்கு 4 பேருக்கும் எங்களுக்கு நீங்கள் தந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். முழங்கால் போட்டு மணிக்கணக்காக எனக்கு நான் எந்த வேலையாக இருந்தாலும் மத்தியானம் இல்லை எப்போன்னு இல்லை அவர்கிட்ட தான் இருந்து ஓடி முழங்கால் போடுவேன். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தந்து தான் ஆகணும் அந்த ரூபாயை எனக்கு செலுத்துவதற்கு. இந்த மரணக்கட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னு ரொம்ப அழுவேன். கதறி அழுதேன். பிள்ளைலாம் அழ நல்லா, ஏசப்பா நீங்கள் தான் எங்களுக்கு உண்டுன்னு சொல்லி. யாரை நினைத்திருக்காத வண்ணத்தில் எங்களுக்கு 1 வாரம் டைமு பிறகு தந்தாங்க. அதுலேயும் நாங்கள் முயற்சி முடியலை எங்களால். கடைசியில் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இழப்போம், எதையும் துணிஞ்சிட்டோம். எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாம் விற்று நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்தோம். கடைசியில் எங்கள்கிட்ட எந்த நகையோ ஒன்றுமே கிடையாது. இருந்தது எல்லாமே நாங்கள் இழந்து எல்லாமே நிற்கிற வேலையில் எனக்கு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட உறுதியாக இருந்தேன், அப்பா நீங்கள் தருவீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட அவர்கிட்ட தான் பிடிவாதமாக நின்னோம். எனக்கு நீங்கள் தான்ப்பா எல்லாமே, இந்த மரணக்கட்டிலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆண்டவர் ஒவ்வொரு வழியும் எங்களுக்கு திறந்து 24 மணிக்கூர் டைம் சொன்னாங்க பாஸ்டர். அந்த 24 மணிக்குள்ளே நான் எங்கே போவேன் ஆண்டவர், என் கதறினேன். எல்லாருமே
கடைசியில் அது 24 மணிக்கு முடியாதுக்குள்ளாடி எப்படி தான் நாங்கள் புரட்டினே தெரியாது. ஆனால் அந்த வேளையில் கொண்டு வந்து கொடுக்க தேவன் வைச்சார். அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. அந்த மாதிரி என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இனியும் நிறைய ஆயுசோடு நாங்கள் இதே இடத்துல வந்து குடும்பமாக சாட்சி சொல்லணும். அதே போல் எனக்கு வலது காலில் குதிகாலில் ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டேன். கால் ஊன முடியாது. என்னென்ன மருந்து இந்த சூடெல்லாம் வச்சு காலிலெல்லாம் பார்த்தேன். காலில் நரம்பு எலும்பு வளருதுன்னு டாக்டர் சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில்ல. எனக்கு கால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். வேலை செய்ய முடியாது. கால் அப்படியே நீர் போட்டு ஒரு காலில் ஏதோ ஒரு பூட்ஸ் வச்சு நடந்த மாதிரி இருக்கும். உயரமாக தான் நடக்க முடியும். கல் ஏதோ இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் அந்த அடி. அது மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். அப்போ பாஸ்டர்கிட்ட தான் அந்த மருந்தெல்லாம் தந்ததை நான் சாப்பிடலை. பாஸ்டர்கிட்ட சொன்னேன் மறுபடியும் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது பாஸ்டர் முடியணும். அவங்க சொன்னாங்க ப்ரேயர் ஆயிலே போடுங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அதே போல் அந்த இயேசப்பாவுக்கு ரத்தத்தை தான் நான் பூசிகிட்டே இருந்தேன். எனக்கு நல்ல ஒரு விடுதலை இருந்தது. இப்போ நல்லா வேகமாக நடப்பேன், எல்லாம் செய்வேன். எனக்கு ஒவ்வொரு தடவையும் தேவன் கூட இருந்து எங்களோடு இந்த மரணக்கட்டிலேருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவனுக்கும் எங்களுக்காக போராடி ஜெபிச்ச பாஸ்டருக்கும் நன்றி செலுத்தி என் சாட்சியை முடிக்கிறேன்.